வணக்கம் நேர்களே, தந்தி டிவியின் தேர்தல் திருவிழா சிறப்பு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் ஏராளமான முக்கிய செய்திகள் அரசியல் நிகழ்வுகளில் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு நாளும் தேர்தல் களம் சூடு பிடித்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் நம்மளோட நிகழ்ச்சியில் நம்மளோட இணையர் சலீம் வழக்கமாக சொன்ன மாதிரி தான் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு தமிழக தேர்தல் களம். ஸோ அந்த வகையில் முதல்ல இன்னைக்கு அரசியல் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? எஸ் காயத்ரி, இன்னைக்கான அரசியல் அப்டேட்ஸ் என்னன்னு பார்ப்போம். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வராருங்க காயத்ரி. அதாவது இன்னைக்கு புதுச்சேரியில் இருக்காரு, நாளைக்கு தமிழ்நாடு வந்துடுவார். நாளை மறுநாள்லாம் தமிழ்நாடு பரபரப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வழக்கமாக இது 5 மாநில தேர்தல் அப்படிங்கிறதுனால அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷனில் ஒவ்வொரு மாநிலமாக போயிட்டு வருவார். அந்தந்த மாநிலத்தில் இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், இவங்களோடலாம் பேசுகிற ப்ரோக்ராம் இருக்கும். இன்றைக்கி புதுச்சேரியில் அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாளைக்கு தமிழ்நாட்டில் அந்த ப்ரோக்ராம்லாம் முடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் நம்ம மக்கள்லாம் எதிர்பார்க்குறது என்னென்னா, எலெக்ஷன் டேட்டு சொல்லுங்கள், நீங்கள் வாங்க, நிறைய ஆய்வு செய்யுங்க, எங்களுக்கான டேட்டை சொல்லுங்கிறது. யூஸ்வலாக தேர்தல் ஆணையத்துடைய பிற அதிகாரிகள் அப்பப்போ ஆய்வுகள்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. குறிப்பாக கடந்த 2 வாரங்களாக கூட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எப்படி அவங்க தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்கிறத ஆய்வு செஞ்சாங்க. ஸோ இப்போ தலைமை தேர்தல் ஆணையர் வந்திருக்கிறாரு. நம்மளே ஒரு போன வாரம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், எப்போ நடக்க போகுது தேர்தல் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ மார்ச் மத்தியில் தான் அறிவிப்பே வெளிவரும்னா அப்போ எப்போ எலெக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இப்போ தலைமை தேர்தல் ஆணையர் ஃபைனலாக ஒரு ஆய்வு செஞ்சுட்டு போகிறாருன்னா அடுத்து கண்டிப்பாக 5 மாநிலத்துக்கான அந்த எலெக்ஷன் இதை தான் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நடுவில் நம்மளுக்கு இந்த 28ஆம் தேதியோடைய அந்த எஸ்ஐஆரும் ஃபுல்லாக இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வந்துடும். நேற்று தமிழ்நாடுக்கு வந்துருச்சு, ஏற்கனவே 10ஆம் தேதி அசாமுக்கு வந்துருச்சு, 28ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு வரப்போகுது. ஸோ இந்த 5 மாநிலங்களுக்குமே உங்களுக்கு இந்த எஸ்ஐஆரும் பணிகளும் முடிஞ்சிடும். ஸோ இவரும் இங்கேருந்து ஆய்வெல்லாம் செஞ்சுட்டு போயிடுவார். எப்படியும் ஏப்ரலில் இருக்க போகுதா, இல்லை சில தேர்தலில் எல்லாம் மே மாதமும் நடந்திருக்கு, தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா 2021 பொறுத்த வரைக்கும் அவங்க முன்கூட்டியே நடத்தினதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அப்போ கோவிட் டைம். ஸோ சீக்கிரமாக வச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வச்சுட்டாங்க. ஸோ இப்போ அப்படி எதுவும் கிடையாதுங்கிறதுனால இது இன்னும் தள்ளி போகலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அதை பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா? லாஸ்ட் 4 எலெக்ஷன்ஸில் பர்டிகுலராக நம்ம பார்க்கும்போது காயத்ரி, இப்போ நம்ம கார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் 4 எலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது 2021 நமக்கு தெரியும் தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி இருந்தது. 2016 மே 6ஆம் தேதி இருந்தது. அப்படியே பாருங்க, மே மாதம் நடத்தியிருக்காங்க. அதுக்கும் 5 வருஷம் முன்னாடி 2011 ஏப்ரல் மாதம் நடத்தியிருக்காங்க 13ஆம் தேதி. நம்ம தமிழகத்தில் அதிமுக திமுக மாதிரி எலெக்ஷனும் ஏப்ரல் மே. அந்த வகையில் இது மேக்கான டர்னா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுது. ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க கோவிட் ஒரு காரணமாக வச்சு சீக்கிரமாக முடிச்சதுனால. இன்னொன்று, இப்போ வெயிலினுடைய தாக்கம் இப்பயே வெயில் காலம் மாதிரி தான் இருக்குது. வெயிலினுடைய தாக்கமும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுமா, பரப்புரைக்கெல்லாம் டைம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் இருக்குது. ஸோ மே மாதம் வழக்கம் போல் நடக்குதா? இப்போ மே மாதம் முதல் வாரத்தில் நடக்குமா? அப்போ எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க? ஏன்னா மே 10ஆம் தேதியோட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அரசுடைய அந்த நிறைவு காலம் அப்படிங்கிறது மே 10 இருக்கும்போது அது எப்படி போக போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எக்ஸாக்ட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மார்ச் 1 நம்ம பிரதமர் மதுரை வராரு. மதுரையில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. முதல்ல புதுச்சேரி போறாரு. புதுச்சேரி போயிட்டு மத்தியானம் தான் மதுரைக்கு வராரு. மதுரையில் சில திட்டங்கள்லாம் தொடங்கி வைக்கிறார். பட் இன்னும் எய்ம்ஸை திறந்து வைப்பாரா, அது தொடர்பான கன்ஃபர்மேஷன் இல்லை. மதுரைன்னு சொல்லும்போது நம்ம உடனே எய்ம்ஸ் தான் ஞாபகம் வருது. 2019 அந்த அடிக்கல் நாட்டு விழாலாம் இருந்தது. பட் அது ஒரு பெரிய பரப்புரையில் எடுத்துக்கிறாங்க திமுக. ஸோ அப்படி இருக்கும்போது பிரதமர் திறந்து வைப்பாரா, அந்த கன்ஃபர்மேஷன் இல்லை. பட் மற்றபடி அங்கே கோவிலுக்கு போவாரா, அங்கே வழிபாடு செய்வாரா அப்படிங்கிறோம் அங்கே ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. பொதுக்கூட்டத்தில், பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் 1ஆம் தேதி இருக்கிறது. எலெக்ஷன் 2வது வாரத்தில் அறிவிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டு மார்ச் 2ஆம் வாரத்தில் சொல்லிட்டு ஏப்ரலியா மேலியா தேர்தல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கிய கேள்வியும் அரசியல் வட்டாரங்களில் முன்வைக்கப்படுது.
ஓகே, இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அப்படியே இந்த தேர்தல் தேதியிலேருந்து இன்னொரு நம்ம தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் பக்கம் வந்துடலாம். 2 கேம்ப்லையுமே பரபரத்துக்கிட்டு இருக்கு நிகழ்வுகள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தேமுதிக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா, முதல் முறையாக அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைச்சு அவங்க தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க. ஸோ முதல்ல அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட அவங்க கூட்டணி அமைக்கிறாங்க அப்படிங்கிறதே அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ தேமுதிக இந்த வாட்டி திமுக கூட்டணியில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ஆதரவும் இருந்தது, வரவேற்பும் இருந்தது, இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் இருந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சாலும் தேமுதிக திமுக கூட்டணியில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் கேட்டு பெற போறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ முதற்கட்ட தொகுதி பேச்சுவார்த்தை 22ஆம் தேதியே தொடங்கியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் அவங்க அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ் ரவுண்ட்ஸ்க்கு போகிறாங்க. ஸோ தேமுதிக தரப்பில் எப்போ அந்த தொகுதி பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க, இவங்க எவ்வளவு கோரிக்கை வைக்கிறாங்க, அதுக்கு அவங்க எவ்வளவு திமுகலேருந்து கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் ஒரு கேள்விகள் இருக்கும்போது 6லேருந்து 7 தொகுதிகள் கொடுக்கறதா திமுக திட்டமிட்டிருப்பதா ஒரு தகவல் இருக்கு. அதோட சேர்த்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போறாங்க. ஸோ 6லேருந்து 7 தொகுதிகள் தான் இவங்களுடைய கோரிக்கையும் இருக்கா சலீம்? எஸ். இப்போ சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகமாக கேட்டால் தான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் ஃபாலோ பண்ணுறது மாதிரி தேமுதிகவும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 10வது கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் திமுக ஒரு 7வது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராஜ்யசபா சீட்டும் ஒன்று கேட்டிருக்கிறதா தகவல் இருக்கு. நீண்ட நாள் ஒரு முயற்சி அந்த ராஜ்யசபா சீட். ஏற்கனவே என்டிஏல அவங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அவங்களுக்கு அந்த கோரிக்கையும் இருக்கு. அதுவும் எப்படி நிறைவேறுமா அப்படிங்கிறது இறுதியில் நமக்கு நிச்சயமா தெரிய வரும். எக்ஸாக்ட்லி. எல்லாருமே அந்த கூட்டணி கட்சிகளில் டிமாண்டை வைக்கிறது வச்சிருவோம், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்போ தான் போன முறை கொடுத்ததாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி திமுக கூட்டணியில் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் இன்னைக்கு காங்கிரஸுடைய சலசலப்பு. அவங்க தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய மேலிட பொறுப்பாளர் என்ன சொன்னாங்க, எங்களை டிவிக்கேலேயும் தான் கூப்பிட்டாங்க, எங்களுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ மறுபடியும் நாங்கள் என்ஜிஓஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். ஆங்கில ஒரு பத்திரிகைக்கு அவர் பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் எந்த தொண்டு நிறுவனமும் நாங்கள் நடத்தல அப்படின்ட்டு கிரீஷ் சொல்லிட்டாரு. ஆமாம், இது எப்போ சொல்றாரு அப்படிங்கிறது தான் இருக்கு. முதல்ல இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் முதல்ல 45 நாள் வெயிட் பண்றோம்னு சொன்னாரு, அப்புறம் 60 நாளா வெயிட் பண்றோம்னாரு, அப்புறம் 70 நாளா வெயிட் பண்றோம்னாரு. அவர் நாளை கணக்கு பண்ணிக்கிட்டே வந்தார். எப்பதான் கூப்பிட போறீங்க, நாங்க 2025 நவம்பர்லேருந்து காத்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் கூப்பிட மாட்டேங்கிறீங்கிற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் ஜென்ரலா இப்படி யாரும் பொது வெளியில் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு அமளியெல்லாம் ஆஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி இதுக்கு மேல இருக்காதுக்கும் போது திரும்ப திரு கிரீஷ் ஜோடங்கர் அப்படி பேசுறாரு. இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சலீம்? இது கண்டிப்பா ஏற்கனவே மிகப்பெரிய சலசலப்பு இருந்தது. ஆனால் 2 கட்சியினுடைய மேலிடங்களும் பேசி முடிச்ச பிறகு அந்த சலசலப்பு கொஞ்சம் அணைஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இவர் புதுசாக எங்களை தாவேக்கால கூப்பிட்டுருக்காங்க அப்படிலாம் என்னதான் அதிருப்தி வெளிப்படுத்தினாலும் 2 கட்சியை சேர்ந்த மிக முக்கியஸ்தர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இது காங்கிரஸ் தரப்பில் மேலிடமோ அதே நேரத்தில் திமுக தரப்பில் மேலிடமும் பேசி முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. திமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே 25 கொடுத்துருக்கோம், அதிகபட்சம் 25 கொடுக்கலாமே தவிர அதுக்கு மேலே கொடுக்கவே முடியாது. வேணும்னா குறைச்சி தான் கொடுக்க முடியும். ஏன்னா புதுசாக 2 கட்சி உள்ளே வந்திருக்காங்க, மக்கள் நீதி மையம் வந்திருக்காங்க, தேமுதிக வந்திருக்காங்க. அப்போ எங்கள் சீட்ஸ்லேருந்து தனிப்பட்ட சீட்ஸ்லேருந்து நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணால் நாங்கள் ஒரு பெரும்பாரியான வாக்கு, அதாவது அதிகமான தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க தான் பார்க்குறோம். ஏற்கனவே ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நாங்கள் நிறைய சீட்ஸ் ஜெயிக்கிறோங்கிறதுல திமுக உறுதியாக இருக்காங்க. போன முறை அவங்க 180 இடங்களை தாண்டி அவங்க போட்டிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்தே பேசணும், அவங்க கண்டிப்பாக 170 தொகுதிகளை தாண்டி போட்டியிடணுங்கிறதுல தீவிரமாக இருக்கிறாங்கன்னு. ஸோ கிட்டத்தட்ட அந்த 10 சீட் அப்படிங்கிற ஒரு இடைவெளி இருக்குது. அது இப்போ புதுசாக தேமுதிக வந்ததையும் மக்கள் நீதி மையம் வந்ததையும் காங்கிரஸ் இன்னும் கூடுதல் சீட் அவங்க கேட்கறதையும் அதே போல் மற்ற கட்சிகளுமே கூடுதலான தொகுதிகள் வேணும்னு கேட்கறதுனாலையும் இந்த முடிவை திமுக எடுத்திருப்பாங்களா? எக்ஸாக்ட்லி. இப்போ சில சின்ன கட்சிகள்லாம் திமுக சிம்பிள்ஸ்லேயே அந்த உதயசூரியன் சிம்பிள்ஸ்லேயே போட்டிட்டாங்க, அப்படிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் இந்த முறை சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் எங்களுடைய தனி சின்னத்தில், உதாரணத்துக்கு மதிமுக அப்படி சொல்லியிருக்காங்க வழக்கம் போல். ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்திலே போட்டி போடுறதாக சொல்லிட்டாங்க அவங்க. இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அந்த சீட் ஃபைனலைஸ் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய டிமாண்ட், அந்த நம்மளுடைய ஹோல்டை விட்டுறக்கூடாது. ஏதாவது நம்ம சொல்லணும், நமக்கு மவுஸ் இருக்கிறதா நம்ம காட்டணும். டிவிக்கு எங்களை கூப்பிட்டாங்க, அதிகமாக சீட்டு கொடுங்க, இல்லை நாங்களே ஆட்சியில் பங்கு கேட்டோம், ஆட்சியில் பங்கு இல்லைனாலும் அதிகமாக சீட்டு கொடுங்க, ராஜ்யசபா எம்பி பதவி கொடுங்க, ராஜ்யசபா சீட் கேட்குறாங்க. செவரல் டிமாண்ட் இருக்கு, எவ்வளவு வேணா கேட்கட்டும். ஆனால் திமுக என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி இந்த திமுக
அதே நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருக்கும் அந்த சீட் ஷேரிங்கில். அதே போல் இப்போ பிஜேபி சைடு நாம் வந்தோம்னா ஆப்போசிட் கேம்புக்கும் போகிறோம். பிஜேபி சொல்கிறாங்க அதிமுக எங்களுக்கு 35 தொகுதி ஒதுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில தொகுதிகள் வெளியாயிருக்கு காயத்ரி. அந்த லிஸ்ட்டையும் நாம் 2 பேரும் கம்பைல் பண்ணி வச்சுருந்தோம். அந்த லிஸ்ட் இப்போ பார்த்துடலாமா, எந்தெந்த தொகுதி பாஜக வந்து குறிப்பாக அதிமுக கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1000 விளக்கு திமுக கோலோச்சக்கூடிய ஒரு தொகுதி 1000 விளக்கு அதை கேட்குறாங்க பாஜக அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்கு. அதே போல் மற்ற சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்னையில் மயிலாப்பூர், டி நகர், வேளச்சேரி இது போன்ற இடங்கள்லாம் பாஜக வந்து குறி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதிமுக கிட்ட டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க. மற்ற தொகுதிகள் திருத்தணி பார்க்க முடியுது, ஆவடி பார்க்க முடியுது, காஞ்சிபுரம் பார்க்க முடியுது. இந்த தொகுதிகள்லாம் கொஞ்சம் டிக் மார்க் போட்டு வச்சுருக்காங்க பிஜேபி வந்து ஏடிஎம்கே கிட்டேருந்து கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி முதல்ல இந்த எண்ணிக்கை அது எப்படி சாத்தியப்பட போகுது அப்படிங்கிறது ஒன்று பார்க்கணும். அடுத்து இந்தந்த தொகுதிகள் வேணுமா, ஏன்னா அதிமுக கூட்டணியில் இன்னும் பிற கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க இதே தொகுதிகளை கேட்பாங்களா, இல்லை அதிமுகவினரே இந்த தொகுதிகள் வேணும்னு கட்சியோட மேலிடத்தில் கேட்பாங்களா, எப்படி இதெல்லாம் சரி செய்ய போகிறாங்க? இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கூட்டணியும் சேரும்போது திரு பியூஷ் கோயல் வந்திருந்தாரு. ஸோ இப்போ எப்படி சலீம் இந்த நாளை மறுநாள் பியூஷ் கோயல் வர்றதா ஒரு தகவல் இருக்கு. பியூஷ் கோயல் வந்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, அவர் சீட்ஸை ஃபைனலைஸ் பண்ண தான் வராரு. ஓகே, இப்போ திமுக கூட்டணியில் மற்ற கூட்டணியெல்லாம் கூப்பிட்டு கருத்து கேட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க, இன்னும் டிஎம்கே அனௌன்ஸ் பண்ணல. ஆமா, பட் பியூஷ் கோயல் வர்ற இந்த மீட்டிங் ஆனது சீட் ஷேரிங்கை ஃபைனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். முடிவா அதிமுக எத்தனை தொகுதி அப்படின்னு சொல்லி அந்த முடிவு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கிற விஷயமா பியூஷ் கோயலுடைய வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் மத்திய அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கராரானவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பல தொகுதிகளை வந்து பாஜக கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆவடி, காஞ்சிபுரம், தளி, ஆலங்குளம், அப்படியே சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் போகிறோம்னா தென்காசி, ஆலங்குளம், அதே போல் மத்திய டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு பார்க்குறோம்னா திருவண்ணாமலை, சிங்காநல்லூர், அரவக்குறிச்சி, கொங்கு மண்டலத்தில் அரவக்குறிச்சி கேட்குறதா இருக்குது. அதே போல் பழனி, விளவங்கோடு, இது எல்லாமே, அதே போல் நாகர்கோவில், இங்கெல்லாம் வந்து பாஜக அவங்களுக்கான அந்த இடங்கள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இறுதி முடிவில் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது இந்த கூட்டணியிலுமே. ஸோ 2 கூட்டணியிலுமே இப்போ தொகுதி பங்கீடு, கூட்டணிங்கிறத தாண்டி தொகுதி பங்கீடுக்குள்ளே போயிருக்கிறாங்க. சீரியஸாக டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. வர இருக்கக்கூடிய வாரங்களில் வந்து இந்த தொகுதி இறுதி செய்யப்படும் சொல்கிறாங்க. அப்படியே பின்னாடி வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டது, அந்த பணிகளில் மும்முரம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். சூடு பிடிக்கும். இப்போ பிஜேபி என்ன சொல்லி அந்த டிமாண்ட் வைக்கிறாங்களா, நாங்கள் அதாவது பழைய மாதிரி நீங்கள் பிஜேபியை கணக்கு போடாதீங்க, தமிழ்நாட்டில் எங்களுடைய வாக்கு சதவீதம் கணிசமாக உயர்ந்திருக்கு. 2024 கூட அவங்க கோட் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா 2021 அதிமுகவுடைய சேர்ந்து போட்டியிட்டது பாஜக, அதுக்கப்புறம் 2024 பிரிஞ்சாங்க. அப்போ தனித்து நீங்கள் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கிறோங்கிறத கோட் பண்ணி கூட அவங்க டிமாண்ட் பண்ணலாம். எங்களோட ப்ரெசன்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, முன்ன காட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் சீட்ஸ் அதிகப்படுத்தணும், பழைய சீட்டை வச்சு எங்ககிட்ட பேச முடியாது அப்படிங்கிறதுல பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ தேசிய கட்சிகள் இருவருமே, காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான அந்த இருப்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இங்கே நிலைநிறுத்தணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதுல வந்து தீவிர முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்னொரு டவுட் எனக்கு என்ன வந்ததுன்னா, இப்போ இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டே கொஞ்சம் தள்ளி போகுது, அதுக்கப்புறம் டேட்டும் ஒன்று தள்ளி போகுங்கிறதுனால இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் இன்னும் பொறுமையாக ஆழமாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் கூட எனக்கு அப்போ, முன்னாடிலாம் முடிச்சிருவாங்களே இந்த நேரத்துக்கு, அடுத்து பிரச்சாரத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இன்னும் இங்கே தொகுதிகள் இறுதி செய்கிறது, வேட்பாளர் பட்டியல் ஒன்றும் வரல, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் பொறுமையாக தயாராகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுது. ஏற்கனவே பாஜகவில் திரு பிஎல் சந்தோஷ் அவர்கள், அவர் மேலிடத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சிருக்கவர், அவர் வந்து ஒரு சில தகவல்லாம் சொன்னார். உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் சொன்னார், இன்னும் 65 நாள் தான் தேர்தலுக்கு இருக்கு, நாமெல்லாம் தயாராகணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக இதெல்லாம் வந்து 8 கட்ட தேர்தல், 5 கட்ட தேர்தல் இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த 8 கட்டம், 5 கட்டம், 6 கட்டம் எல்லாமே வெஸ்ட் பெங்கால் அவங்க குறி வச்சு, அந்த மாதிரி அசாமில் ஒரு 3 கட்டம் நடந்ததுன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு 6 கட்டத்தில் 8 கட்டத்தில் அப்படி நடக்கும். பட் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே உங்களுக்கு தேர்தல் இருக்குது, தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறத பார்த்தா ஏப்ரல் 2ஆவது வாரத்தில் இருக்கணும். ஆனால் ரீசெண்டாக வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எனிவே தலைமை தேர்தல் ஆணையர் நாளைக்கு தமிழகம் வராரு, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நாம் தமிழர் கட்சி
அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை சமீபத்தில் வெளியிட்டாங்க. ஸோ அதில் ஸ்டார் தொகுதி என்ன, எங்கே போட்டியிட போகிறாரு திரு சீமான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காரைக்குடி அவருடைய சொந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த வாட்டி. காரைக்குடியை தேர்ந்தெடுக்கிறார். போன 2021 தேர்தலில் திருவொற்றியூரில் அவர் போட்டிட்டு இருந்தார். ஸோ காரைக்குடி அப்படின்னு பார்க்கும்போது களம் எப்படி இருக்குன்னா, காரைக்குடியில் காங்கிரஸ் வந்து அதாவது எம்பி ஆகட்டும், எம்பி வந்து கார்த்தி சிதம்பரம் அந்த ரீஜியனில், அதே மாதிரி எம்எல்ஏ சீட்டையும் காங்கிரஸ் கட்சி தான் கையில் வச்சுருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டை வச்சுருக்காங்க காயத்ரி. இப்போ நாம் நம்பர்ஸில் பார்க்கலாம். லைக் காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 எப்படி இருந்ததுன்னு பாருங்களேன். மாங்குடி அப்படிங்கிற காங்கிரஸ் வேட்பாளர் 35.75% வாக்குகளை கையில் வைத்திருக்கிறார். செகண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பாஜகவை சேர்ந்து திரு ஹெச் ராஜா அவர்கள் 25.59%. ஸோ ஃபர்ஸ்ட் வின்னிங் கேண்டிடேட்டுக்கும் லூசிங் கேண்டிடேட்டுக்கும் 10% வித்தியாசம் இருப்பதை பார்க்குறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர், அமமுக வேட்பாளர் பாருங்க, பிஜேபி வேட்பாளரை விட வெறும் 4% வாக்குகள் தான் குறைவாக பெற்றிருக்கார். இந்த முறை அமமுகவும் பாஜகவும் அதிமுகவோட இருக்காங்க. ஸோ அது இன்னும் கூடுதல் பலமா இருக்கும். இதுல போன எலெக்ஷன்ல நம்ம பார்க்கும்போது 4th பிளேஸ்ல இருக்கு நாம் தமிழர் கட்சி. இன்னொன்னு அவங்களுடைய வாக்கு வங்கின்னு பார்க்கும்போது 11.24% இருக்கு. 4th பிளேஸ்ல இருக்கு. அதுவும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அமமுக பாஜக இப்ப 2 பேரும் ஒரே கூட்டணியில், அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இதில் இப்போ யாருக்கு இந்த வாய்ப்பு இந்த வாட்டி போக போகுது காரைக்குடி தொகுதிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் ஒரு பெரிய சவால் கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் திரு சீமான் அவர்களுக்கு இது இருக்க போகுது. கை கொடுக்குமாங்கிறது தெரியல, ஆனால் நல்ல டஃப் காம்படிஷன் இருக்கும் இந்த தொகுதியில் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ தாவேகாவுடைய வரவு அவங்க யாருடைய வாக்கு வங்கியில் கை வைப்பாங்க, வாக்குகளை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். ஸோ நம்ம நாம் தமிழர் கட்சி 11%லேருந்து வாக்கு வங்கியை எப்படி உயர்த்த போகிறாங்க. சீமான் ஒரு நட்சத்திர கேண்டிடேட், அவர் வருகையால் அங்கே களம் எப்படி மாறப்போகுது, அதிமுக பாஜக ப்ளஸ் அமமுக கூட்டணி அங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, ஒரு பெரிய ஓட்டர் பேஸ் வச்சுருக்காங்க, காங்கிரஸ் திமுக எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையிலே காரைக்குடி பார்க்க வேண்டிய, நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்டிங் தொகுதிகள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தொகுதியாக தான் இருக்க போகுது காரைக்குடி இந்த வாட்டிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கு. காரைக்குடி தொகுதியுடைய நிலவரம்லாம் எப்படி இருக்கு திரு சீமான் அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் அவர் சந்திச்ச தேர்தல்கள், அவருடைய பெற்ற வாக்கு வங்கி இதெல்லாம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக காயத்ரி, சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை 2 தேர்தல் சந்திச்சிருக்காரு. இப்போ நம்ம காரைக்குடியோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது 2021 பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2016 காரைக்குடி தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கேண்டிடேட் தான் ஜெயிச்சிருக்காரு. அதிமுக 2வது இடம் வந்திருக்காங்க. நாம் தமிழருக்கு 4வது இடம் கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்த கேண்டிடேட் 46% வாக்கு வங்கி வச்சிருக்காரு. 2வது பிளேஸில் 37. ஸோ கிட்டத்தட்ட அதே 9 முதல் 10% வரைக்கும் காங்கிரஸ் வந்து லீடிங்ல இருக்காங்க. 2016 அதே 4வது இடத்துல நாம் தமிழர் இருந்தாலுமே வாக்கு வங்கி அவங்களுக்கு 2021 ஜாஸ்தியா இருந்தது இல்லையா? கிட்டத்தட்ட 11% வரைக்கும், கிட்டத்தட்ட 8% அவங்க வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க தன்னுடைய வாக்கு வங்கியில. ஸோ சீமான் அங்க இந்த முறை களத்தில் இறங்க போறாரு. 2011 எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கேண்டிடேட் அங்கே வெற்றி பெற்றிருக்காரு. 51% வாக்குகள் பெற்றிருக்காரு. காங்கிரஸ் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. சுமார் 40% வாக்குகள். இது வந்து காரைக்குடியோட பொசிஷன் காயத்ரி. இப்போ காரைக்குடியில் அதிமுக 4 வாட்டி இது வரைக்கும் கடந்த தேர்தல்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி களம் இன்னும் சூடு பிடிக்குது. சீமான் உள்ள வராரு. தாவேகா உடைய இன்ஃப்ளூயன்ஸும் இருக்க போகுது. இப்போ அது எப்படி இருக்க போகுது, யார் தாவேகா தரப்பில் அங்கே களம் இறக்க போகிறாங்க, இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ திரு சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன்ஸ், சட்டமன்ற தேர்தல்களை பற்றி நம்ம கார்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 2016 கடலூரில் அவர் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. தோல்வி அடைஞ்சாலும் 7.3% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அப்படியே 2021 அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருவொற்றியூர் தொகுதி வாக்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாக்கு வங்கி, அவருடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது. 24.3% வாக்குகள். ஸோ அவருக்கான அந்த வாக்கு வங்கியும் ஜாஸ்தியாக இருக்குது. 2016 2021 பார்க்கும்போது தொகுதிகள் வேறு அப்படின்றதாலுமே ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது.
ஸோ இப்போ அடுத்து 2026 காரைக்குடி களம் சீமானுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி. ஸோ இது ரொம்ப நாளாக வந்து திரு ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது தெரியல. இன்றைக்கி திடீர்னு மடல் எழுதியிருக்கிறாரு கட்சி தொண்டர்களுக்கு. கிடைக்கக்கூடிய வாகனங்கள்லாம் நம்ம ஏறி பயணித்தோன்னா சரியான எல்லையை நம்ம அடைய முடியாது, நம்மளுக்கான வாகனம் இதோ வந்துகிட்டே இருக்கு, நம்ம அதில் தான் பயணிக்க போகிறோம் இந்த முறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. அது எந்த வாகனமாக இருக்கு? எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் திரு இபிஎஸ் அவர்களை எம்எல்ஏ அருள் சென்று சந்திச்சிருந்தார். அவர் வந்து ஏற்கனவே இப்போ ராமதாஸ் அவர்களுடைய கேம்பில் இருக்கவர். கூட்டணி எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா அன்புமணி ஆல்ரெடி அதிமுக பிஜேபி கூட்டணியில் போயிட்டார். அப்படி இருக்கும் பொழுது திரு ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமக வேறு கூட்டணிக்கு போனால் வன்னியர்களுடைய வாக்கு சிதறிவிடும். அப்படி சிதறக்கூடாது என்பதில் எடப்பாடி ரொம்ப மும்முரமாக இருக்கார். ரெண்டு பேரையும் ஒரே கட்சியில் வச்சுக்கணும், அதே நேரத்தில் கான்ஃப்ளிக்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல மும்முரமாக இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ராமதாஸ் கடைசியாக எந்த வாகனத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு, எந்த வாகனத்தை சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும். நாளைக்கு வந்து தைலாபுரத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாரு திரு ராமதாஸ். ஸோ அங்கே நிச்சயமாக நம்மளுக்கு இப்போ நம்ம பேசுகிறதுக்கு அந்த கேள்விக்கான பதில் நாளைக்கு இத்தனை நேரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ எந்த வாகனத்தை தேர்ந்தெடுக்க போகிறோம், எந்த கூட்டணி பக்கம் போக போகிறாரு திரு ராமதாஸ் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு பார்த்தா ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜபாளையம் தொகுதி. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகுதி தான். அதுவும் ஒரு 2021 நம்ம பார்க்குறோன்னா அப்போ அமைச்சராக இருந்த திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் போட்டி போட்ட ஒரு தொகுதி. ஆனால் ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசம், கிட்டத்தட்ட 3898 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு தங்கப்பாண்டியன் கிட்ட அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ரொம்ப கம்மியான ஒரு மார்ஜினில் தான் அவருக்கான அந்த தோல்வி அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த முறை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக ராஜபாளையம் மாறுமா? இப்ப யாரெல்லாம் அங்க களம் காண இருக்கிறார்கள் அப்படிங்கிற நடிகை கௌதமி அங்க களம் காணுவார்களா? அதிமுக பாஜக கூட்டணி சார்பான வேட்பாளர் அவங்க நிற்பாங்களா அப்படின்னும் தகவல் இருந்த வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி அது கௌதமிக்கு போக போது அதிமுக சார்பில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் என்னென்ன இருக்குது, அங்கே களம் இந்த வாட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்த்துடலாமா? ராஜபாளையம் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அந்த தொகுதியுடைய நிலவரம் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ராஜபாளையம் சட்டப்பேரவை தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் நகராட்சி, சத்திரப்பட்டி, தளவாய்புரம், சேத்தூர், திருச்சானூர் பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. பஞ்சு ஆலைகள், ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு நிறுவனங்கள் செயல்படும் இந்த தொகுதியில் நெசவு தொழில், விவசாயம் மக்களோட பிரதான வாழ்வாதாரமா இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவில் தொகுதியில் 98,316 ஆண் வாக்காளர்கள், 1,03,552 பெண் வாக்காளர்கள், 33 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,01,901 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டுச்சு. தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிகபட்சமா அதிமுக 5 முறையும், திமுக 4 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் 2 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறையும் வெற்றியை தனதாக்கியிருக்காங்க. சுயேட்சையும் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. கடந்த 2021 தேர்தலில் தொகுதியில் 2016 போட்டியிட்டு வென்ற தங்கப்பாண்டியனை திமுக மீண்டும் களம் இருக்குச்சு. அவருக்கு எதிராக அதிமுகல அப்போ அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி போட்டியிட்டாரு. அவர் 2016 ஜெயிச்ச சிவகாசியை விட்டுட்டு ராஜபாளையத்தில் போட்டியிட்டாரு. தேர்தல் முடிவு அவருக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில் அமைஞ்சது. 74,158 வாக்குகளை வாங்கின தங்கப்பாண்டியன் வெற்றியை வசமாக்க 70,260 வாக்குகளை வாங்கின ராஜேந்திர பாலாஜி 3,898 வாக்குகள் வித்தியாசத்தில் போராடி தோற்று போனாரு. அமைச்சர் தோற்று போன தொகுதியா ராஜபாளையம் பேசப்பட்டுச்சு. 2021 கை நழுவி போன தொகுதியை கைப்பற்ற அதிமுக தீவிரம் காட்டுது. என்டிஏ கூட்டணியில ராஜபாளையத்துக்கு பாஜக குறிவைப்பதாகவும் பேசப்படுது. இப்போ தேர்தல் நெருங்க தங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு ராஜபாளையம் தொகுதி மக்கள் சொன்னதை கேட்கலாம். மாம்பழ சீசனில் மாம்பழம் வந்து நிறையா வீணாகுது. முந்தி வந்து கேரளாவுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அது ஏற்றுமதி தரம் வந்து அவங்களே சொந்தமாக விவசாயம் பண்ணி மாம்பழம் விளைவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ராஜபாளையத்தில் வந்து மாம்பழ ஏற்றுமதி வந்து இல்லை. சொந்தமாக மாம்பழம் கூழ் தயாரிக்கிற தொழிற்சாலை நான் தொடங்கி தரேன்னாரு.
அதுவும் தொடங்கவே இல்லை. ராஜபாளையத்துக்கு இப்போ குடிநீர் தேவை ரொம்ப இருக்கு. 15 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொடுக்குறாங்க. அவுட்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா RR நகர் இந்த ஏரியால எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொடுக்குறாங்க. இவ்வளோ தண்ணி செழுமையா இருக்கிற நேரத்தில் கூட இவங்களால தண்ணியை வந்து சுத்திகரிப்பு பண்ணி கரெக்டாக இவங்களால கொடுக்க முடியல. இங்கே அரசு மருத்துவமனை திறந்து வச்சாங்க உயிரிய சிகிச்சை அப்படின்னு. ஆனால் அங்கே வந்து பொதுமக்களுக்கான எந்த ஒரு உபகரணமும் கிடையாது. பொதுமக்கள் வந்து பயன்பாடுகள் சொன்னாங்க, எந்த இதுவுமே கிடையாது. டாக்டரும் வந்து கம்மியாக தான் இருக்காங்க, செவிலியரும் அது மாதிரி கம்மியாக தான் இருக்காங்க. அய்யனார் கோயிலில் தண்ணி வருது, ரொம்ப எங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தது. இன்ன வரைக்கும் யாருமே செஞ்சு தரலை. அந்தக்கு பாலம் கட்டித்தாங்க அப்படின்னு சொன்னோம். இன்ன வரைக்கும் யாருமே செஞ்சு தராதனால ரொம்ப அவஸ்தைப்படுதோம் நாங்கள் வந்து மக்கள். தென்றல்நகர் ராஜபாளையம் ராக்காச்சியம்மன் கோயில் போகிற ரோட்டில் தென்றல்நகரில் பொதுப்பணித்துறையிலேருந்து குடிசைமாற்று வாரியத்திலேருந்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தாலும் 400 வீடு வந்து வீடு இருக்கிறவங்களுக்கு நல்ல வசதி படைத்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. இது காரணம் என்னன்னு கேட்டால் எம்எல்ஏ சொன்னாதான் வீடுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வீடு இல்லாதவங்களுக்கு யாருக்குமே அதில் நியாயமாக கஷ்டப்படுறவங்க குடியிருப்பு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கல. 10% தான் கொடுத்துருப்பாங்க. 400 வீடுக்கு மேலே நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எலெக்ஷன்ஸ் வரும்போதும் ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் மக்களுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது சில தொகுதிகளெல்லாம் நீண்ட காலமாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைகளாக இருக்குது. அது போன்ற சில கோரிக்கைகளை நம்ம ராஜபாளையத்துலையுமே பார்க்க முடிஞ்சுது. இந்த கோரிக்கைகள் இந்த முறையாவது நிறைவேறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. எந்த அரசாங்கம் வரப்போகுதோ அவங்க இதெல்லாத்தையும் கவனத்தில் கொள்ளணுங்கிறது தான் ஒரே எதிர்பார்ப்பாக இருக்குது. தேர்தல் வரலாறுல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரலாறுங்க காயத்ரி. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் 3வது முறையாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட தேர்தல். அதுதான் அவருடைய கடைசி தேர்தலும் கூட. ஸோ நீங்கள் 1984 பற்றி சொல்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த தேர்தலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். சட்டப்பேரவை தேர்தல். பிரதமராக இருந்த இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பிறகு நடந்த தேர்தல். இந்த தேர்தலை அமெரிக்காவில சிகிச்சையில் இருந்துட்டே எம்ஜிஆர் சந்திச்சாரு. தேர்தல்ல தமிழ்நாட்டுல கூட்டணி கணக்கு அப்படியே தலைகீழாக மாறி இருந்துச்சு. 1980 தேர்தல்ல திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணியை தோற்கடிச்சு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகியிருந்தாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே எம்ஜிஆரோட நெருக்கம் காட்டினாங்க பிரதமரா இருந்த இந்திரா காந்தி. இதனால அதிமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி உருவாச்சு. எம்ஜிஆர் அரசாங்கம் பல விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தாலும் பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது பாராட்ட பெற்றிருந்துச்சு. அப்போது அதிமுகவில் இணைஞ்ச ஜெயலலிதா 1983 கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் ஆகியிருந்தாங்க. 1983 இலங்கையில தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உழுக்குச்சு. இலங்கை தமிழருக்கு இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் ஆதரவு கரம் நீட்டினாங்க. அப்போது எம்ஜிஆர் உடல்நிலை மிகவும் மோசமாயிட்டு இருந்துச்சு. இந்நிலையில 1984 அக்டோபர் 31ஆம் தேதி பிரதமரா இருந்த இந்திரா காந்தி அவரோட பாதுகாவலர்களால சுட்டுக் கொல்லப்பட்டது நாட்டையே உழுக்குச்சு. நவம்பர் 5ஆம் தேதி எம்ஜிஆர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது பிரதமரான ராஜீவ்காந்தி தன்னோட பலத்தை நிரூபிக்க நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு தேர்தலை சந்திப்பதா அறிவிச்சாரு. அதிமுக தலைவர்களும் தமிழகத்துல சட்டப்பேரவையை கலைச்சிட்டு மீண்டும் தேர்தலை சந்திக்கலாம்னு யோசனை கூற அதற்கு எம்ஜிஆரும் சம்மதிச்சாரு. அப்படியே தமிழக சட்டப்பேரவை கலைக்கப்பட்டு டிசம்பர்ல தேர்தல் நடக்கும்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்திரா காந்தி சுட்டுக்கொலை, எம்ஜிஆர் மருத்துவமனையில் சிகிச்சை என்ற அனுதாப அலைக்கு மத்தியில நடந்த தேர்தல் முடிவுல அதிமுக கூட்டணி 195 இடங்கள்ல அமோக வெற்றியை பதிவு செஞ்சுச்சு. திமுக கூட்டணி 34 இடங்கள்ல ஜெயிச்சுச்சு. அதிமுக கூட்டணியில அதிமுக மட்டும் பெரும்பான்மையை தாண்டி 132 இடங்கள்ல ஜெயிச்சுச்சு. காங்கிரஸ் 61 இடங்களையும், காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் 2 இடங்களையும் ஜெயிச்சுச்சு. திமுக கூட்டணியில திமுக மட்டும் 24 இடங்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் 5 இடங்களையும், ஜனதா கட்சி 3 இடங்களையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களையும் ஜெயிச்சிருந்துச்சு. எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டி தொகுதியில 32,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாரு. இந்த தேர்தல்ல திமுகவுல கருணாநிதி போட்டியிடல. ஆனா இப்போது முதலமைச்சரா இருக்க அவரது மகன் மு.க. ஸ்டாலின் முதல் முறையா சட்டப்பேரவை தேர்தல்ல போட்டியிட்டாரு. ஆனா 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்ட அவரு தோல்வியை தழுவினாரு. தமிழ்நாட்டுல காங்கிரசுக்கு பிறகு ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்த கட்சி என்ற வரலாற்றை அதிமுக படைத்தது.
1985 பிப்ரவரியில 3வது முறையா முதலமைச்சரா பதவியேற்றாரு எம்ஜிஆர். சலீம், நீங்கள் சொன்ன மாதிரி 1984 தேர்தலுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தலாக இருந்திருக்கு. காங்கிரஸுக்கு பிறகு ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு அதிமுக. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் அதிமுக என்ன செய்ய போகிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகங்கிறது நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அரசியல் அலப்பறை. அரசியல் அலப்பறையில் இன்னைக்கு என்ன அலப்பறையை கிளப்ப இருக்காங்க பார்ப்போமா? திருவிழா நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் திருவிழா குழுவினருக்கு நன்றிகள். ஏழரை டீம் சார்பாக ஸ்பெஷலாக எடுத்துனுவாங்க. நீங்கள் நமக்குன்னே ஸ்பெஷலாக இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக கட்சின்னா பேர் என்னன்னு கேட்பீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் ரெடி ஆகிங்க. வெடி, சரவெடி, பட்டாசு, அப்புறம் வேட்டு விடுறது, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய கட்சி. அப்படியே அரசியல் கிளம்ப அதிர போகுது. இப்படிலாம் நாங்கள் பேசல, அந்த கட்சி ஆரம்பித்தவங்கள அந்த தலைவரோட ஆதரவாளர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னடா கட்சி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்சி பேர் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலாமே இல்லை. இப்போதைக்கு கொடி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கான கொடியை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வழக்கமாக அரசியல் வரலாற்றில் கட்சியோட பேர் அறிவிச்சுட்டு அதுக்கப்புறமா கொடி, அதுக்கப்புறமா தான் கொள்கை அப்படிங்கிறதுக்கெலாம் வருவாங்க. இப்போ முதல்ல கொடி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னங்க கொடி அப்படின்னு கேட்டால், இது ஏழைகளுக்கான கொடி, உண்மையானவர்களுக்கான கொடி, மக்களுக்கான கொடி அப்படின்னு சொன்னாங்க. சரி, கொடிக்கு பேர் என்ன அப்படின்னா, கொடி இப்போதைக்கு கொடி, அதுக்கப்புறம் தான் பேர் வைப்போம் கொடிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் எங்களுடைய கழகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் இந்த கொடியில் உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க சசிகலா அவர்கள். இது மக்களுக்கானது, எனக்கு தனிப்பட்ட ஆளுக்கு இல்லை. எங்கள் கட்சி வரலாறே அப்படிதான். இதை பொறுத்த வரைக்கும் ஏழைகளோட கொடி, உண்மையானவங்களுடைய கொடி, பசி தீர்க்கும் கொடி, வேலை வாய்ப்பை உருவாக்கும் கொடி, சமத்துவத்தின் கொடி, ஜாதி பேதம் இல்லாத மனிதர்களின் கொடி. அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு அடி. என்ன அடி? தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்ற அந்த ஸ்டெப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன கேட்கணும்னா, பேர் எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கணும். பட் இருந்தாலும் நம்மளுடைய ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வம் வந்து அரசியலை இவங்க எதிர்கொள்ள போகிறது எப்படி அப்படின்ற ஆர்வத்துக்கு தான் நம்ம ஜாஸ்தியான முக்கியத்துவம் கொடுத்தோம். அதனால் அதை கேட்டோம். அதுக்கு சசிகலா அம்மையார் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் மக்களுக்கான கொடின்னு சொன்னாங்களா, இது மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்களா, இது மக்களுக்காக மட்டுமே, எங்களுக்காக கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்படியே தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், இது எங்களுக்கான தருணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மக்களுக்கான தருணம்னு சொல்லியிருந்தால் அங்கே சொன்னதுக்கு இங்கே சொன்னதுக்கும் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் அவங்க ஏன் ஆரம்பித்தாங்கன்ற உண்மையான நோக்கத்தை சொல்லியிருக்காங்க. 9 வருஷம் காத்திருந்து கரெக்டான நேரம் பார்த்து ஆரம்பிச்சிருக்கான். இது எங்களுக்கான தருணம், இப்போ எல்லார் மத்தியிலையும் எங்களுக்கு ஆதரவு பெருகி போய் கிடக்கு, இந்த நேரத்தில் உள்ள வந்தோம்னா அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ற லெவலுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்கிறார் சசிகலா அவர்கள். நான் 39 வருஷ அரசியல் அனுபவம், 9 வருஷம் வெயிட் பண்ண. இது இந்த தருணம் எங்களுக்கான தருணம். எங்களுடைய கிளை கழகத்திலிருந்து, நகர கழகத்திலிருந்து, பேரூராட்சி கழகத்திலேருந்து, ஒன்றிய கழகத்திலேருந்து, மாவட்ட கழகத்திலேருந்து, தமிழகத்தில் வாழும் எங்கள் கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்குமான உரிமை இந்த கொடிக்கு உண்டு. அதனால்தான் அண்ணா, புரட்சி தலைவர், அம்மா, இவங்க வழியில் நாங்கள் இருப்போம். இது ஏழைகளுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய கொடியா இது காலகாலம் இருக்கும்.